நான் ரொம்ப நல்லவன் இல்லை ரொம்ப கெட்டவன் அப்படின்னு நடிக்கவே மாட்டேன். ஒரு சின்ன ஒரு நடுநிலை இருக்கும். ஒரு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஆசை இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சபலம் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஒரு லைக் ஏன்னா ஒரு ஹியூமனுக்கு என்ன தோணுதோ ஒரு அந்த எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்தணும்னு பார்க்குறோம். இப்போ சாதாரணமாக ஹீரோஸ், சாதாரணமாக ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டாலே அந்த ஒரு கோயிலில் வந்து இப்படி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தேட்டரில் தான் இப்படி பார்க்குறாங்க. ஸோ அப்போது என்ன ஆகுது, எல்லாமே பயங்கர ஹீரோ எலிவேட்டடாக ஒரு 10 பேர் அடிக்கிறாரு, அவர் பயங்கரமாக தியாகம் பண்ணுறாரு, இந்த மாதிரி கதைகள் தான். வில்லன் பயங்கரமாக இருப்பார், வில்லனாக எப்படி அசுர வேகத்தில் எப்படி இது பண்ணார், அந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வரும். அந்த மாதிரி கதைகளும் பிடிக்கும், பார்க்குறவும் பிடிக்கும், இதுவும் பண்ணும். பட் தெர் ஆர் சம் பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ், தெர் ஆர் சம் நல்ல விஷயங்கள் வேர் சின்ன சின்ன எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸை சொல்லணும்னு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நண்பன், அதில் இப்போது வந்து ஒருத்தருக்கு பயம், இப்போது படிக்கிறவங்களுக்கும் அந்த 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 செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி திரும்ப கெயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து நண்பன் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த என் கேரக்டர் மூலமாக நிறைய பேர் ஓவர் கம் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்த. இப்போ சிவா மனசில் சக்தி சொன்னால் அது என்னங்க பெரிய இது குடிச்சு இதானே பண்ணுறாங்க. இட் இஸ் சம்திங் லைக் ஒருத்தன் லவ்வர் கிட்ட ஒரு பிரச்சனை ஆகுது, அவனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அவன் வந்து குடிக்கிறான், கண்ணாமுன்னான்னு ஆகிறான், லூஸ் மாதிரி ஆகிறான், ஒரு மென்டல் ஸ்டேட்டாக அவன் வந்து தப்பான ஒரு ஆளாக மாறுறான். ஸோ அது வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பேர் ரியலைஸும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில பண்ணுவோம். இப்போது ராம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு இது நிறைய பேர் அதில் லைக் என்ன ஒரு அம்மா லைக் வீட்டு தாய்மார்கள்லாம் பயங்கரமாக ரிலேட் பண்ணாங்க. இப்போ டிஷும்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட்டாக பண்ணியிருப்பேன். சினிமாவில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் அது கூட எதுவுமே ஜாலியாக பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கும். இப்போது 83 பண்ணுறோம், ஜிப்சி பண்ணுறோம். ஜிப்சிலாம் வந்து ஒரு ஆல் ஓவர் இந்தியா ஐ ஹேட் டு ட்ராவல். ஸோ ஒரு 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 நாடோடியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸை ரிலேட்டபிளாக பண்ணணும். அதேமாதிரி ஸ்டோரி டெல்லிங்கை வேறு மாதிரி சொன்னோம். அண்டு இப்போது நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தா பிடிக்காது, ஆனால் என் படத்தில் அட்வைஸும் கொடுக்கணும், ஆனால் அதை வந்து வேறு மாதிரி ஜாலியாகவும் கொடுக்கணும், வேறு மாதிரி ஜாலியாக நெரேட்டிவாக வேறு மாதிரி ரிவர்ஸ் நெரேட்டிவில் சொன்னோன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இந்த கவலை வேண்டாம் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு அந்தந்த காலகட்டத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அதை வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற மக்கள் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் நிறைய இடத்துக்கு போனேன்னா என்னை வந்து ஒரு மெமரியாக தான் மெமரி டிங்கிள் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டராக தான் பார்க்குறாங்க. சார் நான் அந்த படம், சார் இந்த படம், சார் இந்த படம் பார்க்கும்போது, சார் அந்த படம் பார்க்கும்போது, அப்போது அது உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு சாங்ஸில் ரிலேட் பண்ணுவாங்க, நிறைய ஹீரோஸை பார்த்தா சாங்ஸில் ரிலேட் பண்ணுவாங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸில் ரிலேட் பண்ணுவாங்க, ஒரு சீனில் ரிலேட் பண்ணுவாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் என்ன ஜாலியான ஒரு விஷயத்த பார்க்கணும்ப்பா, இவரை பார்த்தா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. பட்டு அந்த ஜாலியான ஒரு விஷயத்த நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு நிறைய we also go through a lot of things.